திருச்செங்கோடு தொகுதி வாழ் அனைவருக்கும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினராகிய ஈஸ்வரனுடைய அன்பு வணக்கம். 2021ஆம் ஆண்டு எனக்கு வாக்களித்து என்னை திருச்செங்கோட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தீர்கள். சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்த அனைவருக்கும் உண்மையாக நான் நடந்து கொண்டிருக்கின்றேன். என்ன நோக்கத்திற்காக என்னை சட்டமன்றத்திற்கு அனுப்பினீர்களோ அதை நான் மனநிறைவோடு செய்திருக்கிறேன். சட்டமன்றம் கூடிய அத்தனை நாட்களும் சட்டமன்றத்திற்கு நான் சென்றிருக்கிறேன். அதிகப்படியான நாட்களிலே சட்டமன்றத்திலே திருச்செங்கோடு தொகுதிக்காகவும் கொங்கு மண்டலத்தினுடைய பல பிரச்சனைகளுக்காகவும் உரை நிகழ்த்தியிருக்கிறேன். அதில் பல காரியங்கள் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. அனைவருக்கும் தெரியும், இந்த 5 ஆண்டுகளும் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் திருச்செங்கோட்டிலே என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை பணிகளையும் செய்திருக்கின்றேன். என் கவனத்திற்கு கொண்டு வந்த ஒவ்வொரு விஷயத்தையும் யாருடைய மனமும் கோணாமல் எந்த சங்கடமும் இல்லாமல் அத்தனையும் தீர்த்து வைத்திருக்கிறேன் என்று உறுதியாக உங்களிடத்திலே இந்த 5 ஆண்டு நிறைவு செய்கிற நேரத்திலே நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். தொகுதியில் இருக்கிற பலரும் 5 ஆண்டுகள் மிகச்சிறப்பாக பணியாற்றி இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லிட்டு போனீங்க, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக இது கிடைச்சிரும் அப்படின்னீங்க. அந்த ப்ராமிஸ் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பொலிட்டீஷியன் நான் இப்படி பார்க்குறேன். இந்த மாதிரி இவங்க எல்லாருமே கோத்ரூ பண்ண விஷயங்கள்லாம் அசட் இருக்கா, ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போகும்போது, ஒரு பேங்க் லோன் போகும்போது, ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக எங்கேயாவது போகும்போது, ஒரு லோன் அப்படின்னு போகும்போது எல்லாருக்குமே கேட்குறது ஒரு அசட் இருக்கா அப்படிங்கிறது. அந்த இடத்துல எல்லாருமே ஒரு ரொம்ப கடினமான சூழ்நிலை தான் கடந்து வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஹோப், ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைச்சிருக்கு. இங்கேருந்து நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ் உருவாகியிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே உங்களுடைய இந்த விஷயம் வந்து பட்டா கொடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு அதை விட ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த 5 ஆண்டுகளிலே 2000 கோடி மதிப்புள்ள பல நூற்றுக்கணக்கான பணிகளை திருச்செங்கோடு தொகுதி முழுதும் நாம் நிறைவேற்றி இருக்கின்றோம். அதற்கான பலனை இன்றைக்கு மக்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். 50 ஆண்டு காலமாக மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்த, இதுவரை நிறைவேற்றப்படாமல் இருந்த, நிறைவேறுமா என்று யோசித்து கூட பார்க்க முடியாமல் இருந்த பல்வேறு காரியங்களை இந்த 5 ஆண்டுகளிலே நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய பட்டியலையே நான் சொல்ல முடியும். இன்றைக்கு திருச்செங்கோட்டுக்கான ரிங் ரோடாக இருந்தாலும் அல்லது வையப்ப மலைக்கான மலைச்சாலையாக இருந்தாலும், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரருடைய 400 ஆண்டு கால பழமையான தேர்களை புதிய தேர்களாக உருவாக்கியதாக இருந்தாலும், தேரோடும் வீதிகளிலே புதைவட கம்பிகளாக அதை மாற்றியதாக இருந்தாலும், இப்போது திருச்செங்கோட்டு மலைக்கு ரோப்கார் அமைக்கின்ற திட்டமாக இருந்தாலும், இன்றைக்கு எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்ற வகையிலே இதையெல்லாம் நிறைவேற்றி இருக்கின்றோம். 50 ஆண்டுகளாக திருச்செங்கோட்டிற்கு அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்பது இந்த மக்களுடைய கனவு. அதை இன்றைக்கு நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். நாமக்கல் மாவட்டத்திலே பல பகுதிகளில் இருக்கிற அரசு ITI திருச்செங்கோட்டிலே இதுவரை இல்லாமல் இருந்தது. இப்போது திருச்செங்கோடு மல்லசமுத்திரத்திலே புதிய ITI துவங்கப்பட்டு அது நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி நான் ஒவ்வொன்றாக சொன்னால் சொல்லிக்கொண்டே செல்லலாம். திருச்செங்கோட்டிலிருந்து கோயம்புத்தூருக்கு பேருந்து, திருச்செங்கோட்டிலிருந்து பழனிக்கு நேரடி பேருந்து, ராசிபுரத்திற்கு நகர பேருந்து, திருச்செங்கோட்டிலிருந்து நாமக்கல்லுக்கு நகர பேருந்து, திருச்செங்கோட்டிலிருந்து பரமத்தி வேலூருக்கு நகர பேருந்து, பல பேருந்துகளை மக்கள் கேட்ட அத்தனையுமே நாம் இந்த 5 ஆண்டு காலத்திலே நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றோம். அதே போல இன்றைக்கு திருச்செங்கோடு நகரமாக இருந்தாலும், திருச்செங்கோடு ஒன்றியமாக இருந்தாலும், மல்லசமுத்திரம் நகரம் ஒன்றியம், எலச்சிபாளையம் ஒன்றியமாக இருந்தாலும், அனைத்து பகுதிகளுக்கும் காவிரி ஆற்று நீரை கொண்டு வந்து எல்லா வீடுகளிலும் சுத்தமான குடிநீரை கொடுக்கின்ற பணியை மிகச்சிறப்பாக இன்றைக்கு செய்திருக்கின்றோம். இதையெல்லாம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் நான் சொல்லிக்கொள்ள முடியும். அதேபோல் சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே நான் கோரிக்கை வைத்த பொழுது, 5 ஆண்டுகள் நிறைவேறும் பொழுது நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேர்மையாக நடந்து கொண்டான், நாணயமாக நடந்து கொண்டான், ஒரு பைசா லஞ்சமில்லாமல் 5 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றுகிறான் என்று நானும் வாக்களித்தேன் என்று நீங்கள் மகிழ்ச்சி அடைகின்ற வகையிலே, உங்கள் காலரை தூக்கி விடுகின்ற வகையிலே நான் பணியாற்றுவேன் என்று சொன்னேன். இன்றைக்கு நான் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகிறேன், என்ன சொன்னேனோ அதை இன்றைக்கு செய்திருக்கிறேன். மீண்டும் ஒரு வாய்ப்பை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
ஏப்ரல் 23 மறக்காதே. வாக்களிப்போம் வாக்களிப்போம் உதய சூரியன் சின்னத்தில் வாக்களிப்போம். வேண்டும் வேண்டும் மீண்டும் ஈஸ்வரன் வேண்டும். தலை நிமிர்ந்த திருச்செங்கோடு தொடர் வளர்ச்சிக்கு ஈஸ்வரன் வேண்டும். மீண்டும் வாக்களிப்போம் உதயசூரியன்.